guys, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிசின் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இந்த இயர் 2025 மார்ச்சில் தான் வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான மெடிசன். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வெயிட் லாஸ். இப்போது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இது வந்துட்டு நிறையா பீப்புளுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி த பர்சன் who are all want to reduce the weight. யாரெல்லாம் வந்துட்டு ஃபேட்டாக இருக்காங்களோ, இல்லை யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப குண்டாக இருக்காங்க, ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களாம் இந்த மெடிசன் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஷோராக வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும். நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இது நல்லா ரீச் ஆகிருக்கு இந்த மெடிசன். ஸோ இது நேம் வந்துட்டு மொஞ்சாரோ. ஸோ மொஞ்சாரோங்கிறது பிராண்ட் நேம், பட் கெமிக்கல் நேம் வந்துட்டு ட்ரிசிபடைட். மொஞ்சாரோ கிவிக் பென், அப்புறம் வந்துட்டு மொஞ்சாரோ வயல்ஸ். ஸோ 2 டைப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். பட் இங்கே யூஏயில் வந்துட்டு ஒரு டைப் தான் இருக்குது, மொஞ்சாரோ கிவிக் பென். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாகவே வந்துட்டு இந்த பென் வந்து இருக்குது, மொஞ்சாரோ. இது முன்னாடி வந்துட்டு மொஞ்சாரோ ஒரு பெரிய பாக்ஸ், அதாவது ஒரு பாக்ஸில் 4 பென் இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு வந்திருந்தது. இப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்துட்டு மொஞ்சாரோ கிவிக் பென். மொஞ்சாரோ கிவிக் பென்னா ஒரு பென் தான், சேம் லைக் இன்சுலின் பென் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு பென் தான், அதில் வந்து 4 டோஸ் இருக்கும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பென். ஸோ இது வந்துட்டு இதான் வந்து லிட்டில் இன்ட்ரொடக்ஷன். அடுத்து வந்துட்டு நம்ம அந்த மெடிசின் அதோட கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா எலி லில்லி இண்டஸ்ட்ரியல் கம்பெனி. ஸோ இவங்க கண்டுபிடிச்ச மெடிசன்லேயே இது ஒரு தரமான மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ஆக்டிங் இந்த மெடிசன் வந்துட்டு, நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு ப்ராப்பர் டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த மெடிசின் கரெக்டாக எடுக்கும்போது அப் டு 10 kg வரைக்கும், 10 கிலோ வரைக்கும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போவுமே வந்துட்டு இந்த மெடிசன் வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் நான் செக் பண்ணேன், காஸ்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வயல்ஸ் வந்துட்டு கம்மி தான். பட் பென் வந்துட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங் 13,000 சம்திங் ஸ்டார்ட் ஆகுது, 13,000 rupees. ஸோ அப் டு 28 சம்திங் அது போகுது, 15 mg வரைக்கும். ஸோ இதோட டோஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இட்ஸ் ஸ்டார்டிங் 2.5 mg, 5 mg, 7.5 mg, then 10, 12.5 up to 15. 15 is the highest concentration, highest dose. 2.5 வந்துட்டு lowest one. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 2.5லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் பிகினிங்கில். ஸோ இது வந்து டோஸு. அப்புறம் பென்னோட ரேட் நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் 13,000 rupees அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு அடுத்து பார்க்கலாம். ஸோ இவங்க மேட் பண்ணது மெயினாக வந்துட்டு டைப் 2 டயபெட்டிஸ். அதுக்கு தான் வந்துட்டு இவங்க இது வந்து கண்டுபிடிச்சது. செகண்ட் பர்பஸ் வந்துட்டு ஒபிசிட்டி, வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக வந்துட்டு டயபெட்டிக் இல்லாத பர்சன் இதை வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக அதை எடுக்கலாம். பட் அண்டர் த சூப்பர்விஷன்ஸ் ஆஃப் டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது நல்லது. அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நமக்கு வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கும், மெடிக்கல் கண்டிஷன்ஸ், எஸ்பெஷலி லிவர் இஷ்யூஸ், இல்லைனா கிட்னி இஷ்யூஸ், இல்லை நீங்கள் வந்துட்டு ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வேறு எதுவும் டயபெட்டிக் மெடிசன் எடுக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கனாக்கா இந்த மெடிசன் வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் டாக்டர். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யூசஸ் நம்ம பார்த்தோம். இது வந்துட்டு டைப் 2 டயபெட்டிஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒபிசிட்டி. செகண்ட் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் எடுக்கக்கூடாது. செகண்ட் வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் விமன், ப்ரெக்னென்ட் விமன் ஷுட் நாட் டேக். இது வந்து ரெக்கமெண்டடும் இல்லை. தேர்டு மெயினாக வந்துட்டு லிவர் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க எடுக்கவே கூடாது. ஏன்னா இது வந்துட்டு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மெயினாக வந்துட்டு இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோன்னா பென்சைல் ஆல்கஹால் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ், ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ இது வந்துட்டு நமக்கு கண்டினியூஸாக எடுக்கும்போது மெட்டபாலிக் அசிடோசிஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார் த கண்டிஷன்ஸ் ஓவரால் ஹாவ் கிட்னி இஷ்யூஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கும்போது இதை எடுத்தால் தான் இன்னுமே வந்துட்டு பெரிய ஒரு க்ரைசிஸ் வரும். ஸோ அதனால் இதை எடுக்க வேண்டாம். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்துட்டு யாரெல்லாம் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு காமன் சைடு எஃபெக்ட்டு. கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்குது, எல்லா ட்ரக்குமே சைடு எஃபெக்ட் இருக்கும். பட் இதுவுமே வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு 1 or 2 days உங்களுக்கு வந்து கிடினஸ் இருக்கும், நாசியா, வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன், டயரியா இப்படி எல்லாமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இதில் ஏதாவது 2-3 சிம்டம்ஸ் இருக்கும். இது கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இல்லைனா டயரியா கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நாசியா இருக்கும், கிடினஸாக இருக்கும். ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னாக்கா இதோட எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டியாக இருக்குது அப்படின்னாக்கா இது நம்மளோட சுகர் லெவலை ரொம்ப கம்மி பண்ணிடும். இப்போ நார்மல் பர்சன் அவங்களுக்கு சுகர்ஸ், டயபெட்டிக் எதுவும் கிடையாது, ஆனால் அவங்க வந்துட்டு இந்த மெடிசன் எடுத்துக்கணும். அப்போது அவங்க இதை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் ட்ராப் ஆகும். அப்போ அவங்களுக்கு கிடினஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது ஸ்டொமக்கில் வந்துட்டு நமக்கு இந்த இஷ்யூஸும் வந்துட்டு க்ரியேட் பண்ணும், கான்ஸ்டிபேஷன், டயரியா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம ப்ரோபயோட்டிக் ஏதாவது எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட மெக்கானிசம், அதாவது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு GLP-1 ரெசெப்டார் எகோனிஸ்ட். ஸோ 2 டைப் இருக்குது, எகோனிஸ்ட், ஆண்டகோனிஸ்ட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. அதில் எகோனிஸ்ட்னால் சேம் ஆக்ஷன், ஆண்டகோனிஸ்ட்னால் ஆப்போசிட் ஆக்ஷன். ஸோ அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு GLP-1 ரெசெப்டார் எகோனிஸ்ட். ஸோ இதோட ஒர்க்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இன்க்ரீஸ் த இன்சுலின் செக்ரீஷன். ஸோ அது வந்து அதிகப்படும், இன்சுலினோட செக்ரீஷன் வந்து அதிகப்படுத்தும். செகண்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்லோ டவுன் ஸ்டொமக் எம்டிங். வயிறு வந்துட்டு காலியாக இருக்க மாதிரி இருக்காது, ரொம்ப டிம்முன்னு இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப அப்படியே எம்டியாக இருக்காது, ஏதோ ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேட்டில் நம்மளை வச்சுருக்கோம். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா டிக்ரீஸ் த எப்பிடைட், நமக்கு பசிக்காது ஃபஸ்ட்டு. ஆல்சோ ரெடியூஸ் த சுகர் லெவல். ஸோ இதுதான் இதோட மெயின் மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரக் இன்ட்ராக்ஷன், அப்புறம் வந்துட்டு ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன். ஸோ இது வந்துட்டு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னாக்கா ஒன் கான்செப்ட் அதுதான். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்லோ டவுன் ஸ்டொமக் எம்டிங். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஹார்மோன் ட்ரக். அது வந்து வித்தின் 2 to 3 days ஆக்ட் ஆகணும். அப்படி இல்லைனாக்கா எக்ஸாம்பிள் அது வந்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், நம்ம வந்து அதை எதுக்கு எடுக்கணும், ப்ரிவென்ட் த ப்ரெக்னன்சி. அப்போது இந்த மொஞ்சாரம் எடுக்கிற டைமில் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஸ்லோ டவுன் த ஸ்டொமக் எம்டிங். நீங்கள் எடுக்கும் போது அதோடய அப்சார்ப்ஷன் லெவல் வந்துட்டு கம்மியாயிடும். அப்சார்ப்ஷன் லெவல் கம்மியானாவே அதோட எஃபெக்ட் வந்துட்டு அந்த பீக் கான்சன்ட்ரேஷனுக்கு போகாது, எஃபெக்ட் வந்து கம்மியாயிடும். எஃபெக்ட் கம்மியாச்சுனாக்கா ப்ரெக்னன்சி வந்து ப்ரிவெண்ட் ஆகாது, அது வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ சேம் கான்செப்ட், நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்திங்கனாக்கா இப்போ ஒரு 3 days கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஓரலாக எடுக்கிறீங்க, அதோட அப்சார்ப்ஷன் லெவல் கம்மியாகுது. அப்போது அதோட எஃபெக்ட்டும் வந்து குறைஞ்சிரும். பட் அது வந்து ஒர்க் ஆகும், எல்லா ட்ரக்குமே ஒர்க் ஆகும். ஆன்டிபயோட்டிக்னால் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். 3 daysங்கிறது 7 days வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே மெயினாக வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஹார்மோன் ட்ரக்ஸ். ஏன் நான் சொன்னேன்னா அது வந்துட்டு வித்தின் 3 days நம்ம வந்து அந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கும்போது ப்ரிவென்ட் த ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். 3 daysக்கு அப்புறம் நம்ம அந்த ட்ரக் எடுத்தால் அது ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக அது வந்து மெயின். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு தைராக்சின் ட்ரக். தைராய்டு ட்ரக் நம்ம ஏர்லி மார்னிங் எப்போ எடுப்போம். ஸோ அதுவுமே வந்துட்டு அதே மாதிரி தான். இது கூட எடுத்தாக்கா அதோட எஃபெக்ட் கம்மியாயிடும். அப்போது எகெயின் வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஓரலாக நீங்கள் எடுக்கிறதுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஓரல் கான்ட்ரசெப்டிவே வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கலாம், அப்புறம் வந்துட்டு நான் ஓரல் அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் தைராக்சின் மெடிசன் வந்துட்டு ஒரு 4 hours கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். சேம் அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்குமே வந்துட்டு கோர்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இது ட்ரக் இன்ட்ராக்ஷன். ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால். நீங்கள் வந்து ஒரு ட்ரிங்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா
ஸோ அது எடுக்கிற டைமில் நீங்கள் வந்துட்டு ஆல்கஹால் எடுக்க வேண்டாம். ஏன்னா இது இப்போ எக்ஸாம்பிள் மொஞ்சாரோ வந்துட்டு இன்க்ரீஸ் த இன்சுலின் செக்ரீஷன். ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஆல்கஹால் பார்த்திங்கன்னா இட் பிளாக் த குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் இந்த லிவரில் வந்துட்டு குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இது இன்ஹிபிட் பண்ணிவிடும், டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஆல்கஹால் எடுத்திங்கனாக்கா. அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்போகிளைசிமிக் எஃபெக்டை கொடுக்கும். நம்ம பிளட்டில் வந்துட்டு சுகர் லெவல் டோட்டலாக கம்மியாகிடும். கம்மியாகிடுச்சுன்னா நமக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும், கிடினஸ் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக எடுக்கக்கூடாது தான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரிங்கிங் பர்சன் நான் எடுத்தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அக்கேஷ்னலாக எப்போயாவது எடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி மொஞ்சாரோ எடுக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் தான் நீங்கள் அடுத்த டோஸ் எடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு வீக்லி டோஸ் தான். ஸோ ஒரு பெண் வந்துட்டு 4 டோஸ் இருக்குன்னு முன்னாடி சொன்னேன். அப்போது எவ்ரி வீக் 1 எடுக்கணும். அப்போ 4 டோஸ் 4 வீக், ஒரு மாதத்துக்கு ஒரு பெண் வரும். ஸோ இது வந்துட்டு ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன். பெட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஆல்கஹால், சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன். இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தாச்சு. மெயினாக வந்துட்டு இது வந்துட்டு அங்கே 13,000 அதோட ஸ்டார்டிங் டோஸ் வந்துட்டு நான் பார்த்தேன். 2.5 வந்துட்டு 13,000 rupees வருது. ஃபைனல் டோஸ் வந்துட்டு அரௌண்ட் 27 சம்திங் வருது. பட் இது வந்துட்டு நல்லா ஆக்ட் ஆகுமா, இந்த மெடிசின் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலாக வந்துட்டு இது ஒர்க் ஆகும். உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கனாக்கா, பிகாஸ் இங்கே யூஏயில் வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1734 dirhams. ஸோ விச் மீன்ஸ் அரவுண்ட் இன்றைக்கி ரேட்டுக்கு 41,800 rupees. எல்லா டோஸுமே 2.5 அதே தான், 15 mg அதே தான். அப்போது நீங்கள் இங்கேயும் அங்கேயும் கம்பேர் பண்ணும்போது அங்கே ஓகே தான். ஸோ ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன் எல்லாமே. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. Kindly subscribe, share and like. So we will see you on the next video. Thank you. Bye bye.